என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனிங்கள். எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சின்னம் தந்திருந்தார்கள், விவசாய சின்னம். நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களின் பிள்ளைகள் என்பதால் நேரடியாக என் மக்களிடத்திலே கொண்டு சென்றுவோம். 6 தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டோம். 6 தேர்தல்களை எதிர்கொண்டு 7 விழுக்காடு வாக்கை பெற்றோம். 10 விழுக்காடாக வந்திருக்க வேண்டிய வாக்கை திட்டமிட்டு திமுக குறைத்தது. அது எனக்கு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு வந்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு சிதைத்தது. நான் பிஜேபியின் பி டீம் என்று வீட்டுக்கு வீடாக சென்று பரப்பியது. இந்த பொய் பரப்புரையை எண்ணின மக்கள் நம்பினார்கள். இது புது நம்பிக்கை இல்லையே. 60 ஆண்டுகளாக அவர்கள் பேசுகிற பொய்யை நம்பிய தமிழ் சமூகம் அதையும் நம்பியது. இன்னொன்று, எங்கள் அண்ணன் கமலஹாசன் நான் தான் மாற்று என்று குறுக்க ஓடினார். பிறகு எங்கள் ஐயா தினகரன் வந்து குக்கரிலே எங்களை வைத்து வேக வைத்தார். இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு 3 விழுக்காட்டு வாக்கு வந்து 10 விழுக்காடாகி தமிழ் தலைமுறையினர் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவதை தடுத்தார்கள். இப்போது அந்த சின்னத்தை என்னிடத்தில் இருந்து பறித்தார்கள். காரணம் பயம். சீமான் இந்த இடத்துல பாய்ஞ்சு கொண்டே போறான். 7ஐ 14 ஆக்குவான், 14ஐ 24 ஆக்குவான். தமிழர் நாடும் தமிழர் அதிகாரமும் அவனிடத்திலே வரும். இந்த ஊழல் லஞ்சம் இந்த ஒன்று இருக்காது, தொடச்சு குப்பை தொட்டில் தூக்கி போட்டுருவேன். எங்கள் கனவப்படி 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கனவை என் தலைவன் கொண்டிருந்தான். அந்த கனவை எங்கள் கைகளுக்கு கடத்தினான். அவன் கோடிகளை கொட்டித் தரவில்லை, உயர்ந்த கொள்கையை எங்களுக்கு தந்தான். அவன் காசை தரவில்லை, சுமந்து நின்ற கனவை எங்களுக்கு கையளித்தான். என் அன்பு மக்களே, எளிய பிள்ளைகள் நாங்கள். எங்களை பார்த்து இந்திய பெருநாட்டின் ஆட்சியாளர்கள் பயந்து விட்டார்கள். என் சின்னத்தை எடுத்து யாரோ அடையாளம் தெரியாதவனுக்கு கொடுத்து அவன் போட்டியிடுகிற இடத்தெல்லாம் அந்த சின்னத்தில் போட்டியிடு. நான் போய் கேட்டபோது அது கொடுக்க முடியாது, ஒருத்தர் கொடுத்தாயிடுச்சு என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், இது தெரியாதா சீமானுக்கு என்று? அப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் சைக்கிள் சின்னம் எப்படி ஐயா ஜி.கே. வாசனுக்கு போச்சு? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு குக்கர் போச்சு? எப்படி போச்சு? எவ்வளவு நேர்மையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. தன்னாட்சி அதிகாரம் பெற்றது, யார் தலையிடும் இருக்காது. நம்மளை நம்ப வைத்திருக்கிறார்கள். நாம் நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். கடைசியா என்னாச்சு? இந்த கட்டுத்தொகை போடுறது கூட அவனுக்கு ஆள் இல்லை நிற்கிறதுக்கு, அந்த சின்னத்தை வாங்கினவனுக்கு. அப்போ சீமானை எப்படி வீழ்த்துறது? சுயேட்சையா போடு. 40 தொகுதியிலும் 40 அடையாளம் தெரியாத நபர்களை சுயேட்சையாக நிறுத்துகிறார்கள். குழம்பிடுவானான். சீமானின் சின்னம் நினைச்சு சீமானுக்கு ஓட்டு போடுறத நினைச்சு விவசாயில ஓட்டுறான். அவ்வளவு மங்கின்னி மக்கள் என்று நம்மளை நினைத்தார்கள் என்றால் எப்படி இருக்கு பாரு. நான் அந்த பெருமக்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இந்த பயம் இருக்கு பாருங்க, இந்த சின்னத்தை எடுத்து வச்சு எப்படியாவது சீமான அழித்திறன், அந்த பயம் உங்களுக்கு கடைசி வரை இருக்கணும். ஆனால் உங்களுக்கு நான் மிகுந்த மதிப்பளிக்கிறேன், மிகவும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்? சீமான் அந்த சின்னத்திற்கு போடவில்லை, சீமானுக்கும் அவன் எண்ணத்திற்கும் தான் நாங்கள் வாக்கு செலுத்தினோம் என்பதை இந்த தேர்தலிலே எண்ணரும் மக்கள் நிரூபிப்பார்கள். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள்.